இல்லை மச்சான், நாங்கள் எவ்வளோ சொன்னோம். ஆனா அவங்க என்கிட்ட நான் வேணுமா இல்ல அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அதான் மச்சான், வேற வழி இல்லாமல் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லைண்ணா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. நாங்கள் 2 பேரும் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா அவங்க தான், அது மாறாது. ஆனால் எங்கள் நிலைமை யோசிச்சு பாரு. அவன் இல்லாம நானும், நான் இல்லாம அவனும் 2 பேராலையும் இருக்க முடியாதுண்ணா. அதனால தான்டா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். உங்கள் பக்கம் இருந்து பார்த்தா நீங்கள் பண்ணுறது கரெக்டு, ஆனால் அவங்க பக்கம் இருந்து பார்த்தா அவங்க பண்ணுறது தான் கரெக்டு. இப்போது சரி தப்புன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மனு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்க, இப்போ எங்கே தங்குவீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. டேய், எதை கேட்டாலும் தெரியலன்ற. முதல்ல நீங்கள் தங்கறதுக்கு ஒரு வீடு பார்ப்போம். ஐயோ, சென்னையில் வீடு கிடைக்கிறது வேறு கஷ்டம். 3 மாதத்துக்கு முன்னே சொல்லணும், 1 மாதத்து வாடகை புரோக்கர் கமிஷனாக கொடுக்கணும். சரி, இப்போ எவ்வளோ வச்சிருக்கையில? 4000 ரூபாய் வச்சிருக்கேண்ணா. ஏது 4000 ரூபாயா? மச்சான், 4000 காலம் சென்னையில் வீடு கிடைக்காதுடா.